ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் என்ஜிஓ ஹெல்த், எஜுகேஷன், என்விரான்மெண்ட், ஹோம்லெஸ் பீப்புளுக்காக ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் DWF ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற ஒரு கிராண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபுல் வீடியோவில் இந்த கிராண்ட் யாருக்கெல்லாம் தர்றாங்க, யாரெல்லாம் எலிஜிபிள், இந்த DW ஃபவுண்டேஷன் அவங்க யார், அவங்க எந்த கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறாங்க, அதை நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம், அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றது ஒரு டெமோ மாதிரி காட்ட போகிறேன். ஒரு 5 மினிட்ஸ் வரும் அந்த வீடியோ. இந்த DWF ஃபவுண்டேஷன் அப்படின்றது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் சேரிட்டி ஆர்கனைசேஷன். இவங்க பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் ஒரு 12 கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. கனடா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இந்தியாலேயும் அவங்களுக்கு கொலாபரேஷன் இருக்குது. அயர்லாந்து, இட்டாலி, போலந்து, கத்தார், ஸ்பெயின், இந்த மாதிரி ஒரு 12 நாடுகளில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற இந்த 12 நாடுகளில் இருக்கிற லோக்கலில் இருக்கிற NGOs கூட கொலாபரேட் பண்ணிவிட்டு அவங்களோட ப்ரோக்ராம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இந்த கிராண்ட் வந்து யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் NGO ஹெல்த் அந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணாலோ அல்லது எஜுகேஷனுக்காக ஒர்க் பண்ணாலோ, அப்புறம் ஹோம்லெஸ் பீப்புள், வீடு இல்லாதவங்க, சாலையோரம் வசிக்கிறவங்க, அவங்களுக்காக ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலோ, அல்லது என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழலுக்காக ஒர்க் பண்ணுறீங்கன்னா, இந்த 4 கேட்டகரியில் ஏதாவது ஒரு கேட்டகரியில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் நீங்கள் இந்த ஃபண்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிளான ஆர்கனைசேஷன். நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அவங்களோட கிராண்ட் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 5,000 euros சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 4 lakhs மாதிரி தான் வரும். ஆனால் அதுதான் ஃபைனல் கிடையாது. உங்களோட ப்ரொப்போசல் தகுந்த மாதிரி வேலிடாக இருந்துச்சுன்னா இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி தரதுக்கும் அவங்க ரெடியாக இருக்குது. அதுக்கு நம்மகிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னா, பேசிக் டாக்குமெண்ட்ஸ் தான். நம்மளோட ஆனுவல் ரிப்போர்ட், லாஸ்ட் இயரோட ஆனுவல் ரிப்போர்ட், நம்மளோட ப்ராக்ரஸ் என்னென்ன அப்படின்றத பற்றின ஒரு ஆனுவல் ரிப்போர்ட், ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது லாஸ்ட் 1 இயரோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், நம்ம எவ்வளோ ஃபண்டை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கோம் நம்ம NGOs வந்து அப்படின்றது. அடுத்தது FCRA கண்டிப்பாக வேணும். அதுக்கு முன்னாடி 12A and 80G இதெல்லாமே பேசிக். இப்போது கண்டிப்பாக எல்லா ஆர்கனைசேஷனுக்கும் 12A and 80G இருக்கணும். அதே மாதிரி உங்களோட NGO ப்ரொஃபைலில் என்னென்ன வரும்னா, உங்களோட NGO ப்ரொஃபைலில் உங்களோட NGO பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களோட பெஸ்ட் ப்ராக்டிசஸ் என்ன, சக்ஸஸ் ஸ்டோரிஸ் என்ன, இது உங்களோட NGOவில் எவ்வளோ ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுறாங்க, ரெகுலர் ஸ்டாஃப்ஸ் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க, வாலண்டியர்ஸாக எவ்வளோ பேர் இருக்காங்க, உங்கள் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் எல்லாம் யார் யார், அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன, அவங்க ஏதாவது ஸ்பெஷலைஸ்டு, எந்த ஏரியாவில் ஸ்பெஷலைஸ்டு, இந்த மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து உங்கள் NGO ப்ரொஃபைலில் கொடுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. அவங்க அப்ளிகேஷன் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கல, பேசிக் டீட்டெயில்ஸ் தான் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கிராண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிற அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட DWF ஃபவுண்டேஷனோட பேஜுக்கு போகும். அதை எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன். அந்த லிங்க் கிளிக் பண்ண உடனே அவங்களோட DWF ஃபவுண்டேஷனோட பேஜுக்கு போகும். அங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஃபவுண்டேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்முக்கு டைரெக்டாக நம்ம ரீடைரக்ட் பண்ணப்படுவோம். அங்கே கீழே போனோன்னா, ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தோன்னா, யாரெல்லாம் எலிஜிபிள், நம்ம எப்படி அப்ளை பண்ணணும், அந்த பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் கொடுத்துருக்காங்க. அது கீழே இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் வந்து இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து, இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா எஸ்னா எஸ், நோனா நோ போட்டுருங்க. எஸ்னால் அந்த டீட்டெயில் போடுங்க. அடுத்தது உங்கள் ஆர்கனைசேஷனோட நேம், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்கள் பேர், NGOவில் உங்களோட பொசிஷன் என்ன, உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட கான்டாக்ட் நம்பர், இதெல்லாமே பாயிண்ட் நம்பர் 1 வந்தது. அடுத்தது about யுவர் ஆர்கனைசேஷன், உங்களோட ஆர்கனைசேஷனோட மெயின் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் என்னென்ன, உங்கள் ஆர்கனைசேஷன் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது, எப்போ ரெஜிஸ்டர் பண்ணீங்க, அப்புறம் இங்கே உங்கள் ட்ரஸ்ட்டில் அல்லது உங்கள் NGOவில் பெய்டு ஸ்டாஃப், ரெகுலர் ஸ்டாஃப் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில். அது போக உங்களுக்கு வாலண்டியர்ஸ், அதாவது தன்னார்வலர்கள், அது போக வாலண்டியர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க,
அப்புறம் உங்கள் மேனேஜ்மெண்ட் கமிட்டியில் எவ்வளோ பேர் இருக்காங்க. அடுத்தது ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். லாஸ்ட் 12 மந்த்ஸில், அதாவது 1 இயரில் உங்களோட ட்ரஸ்ட்டுக்கு எவ்வளோ ஃபண்டு இன்கம்மாக வந்திருக்கு, எவ்வளோ டொனேஷன் அல்லது கவர்மெண்ட் கிராண்ட்டு, ப்ரைவேட் கிராண்ட் எல்லாமே சேர்த்து ஓவராலாக 12 மந்த்ஸில் எவ்வளோ நீங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது. உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் சிக்னேட்டரிஸ், அதாவது நீங்கள் யாரில் அதெல்லாம் இந்த பேங்க் ட்ரான்சாக்ஷனை ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்றத பற்றி டீட்டெயில். அப்புறம் என்ன ப்ராஜெக்ட், அதாவது எந்த ஏரியாவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றது. ஹெல்த் அண்ட் வெல்பீயிங்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹெல்த். அப்புறம் எஜுகேஷன்னா எஜுகேஷன், எம்ப்ளாயபிலிட்டி, எந்த ஏரியா உங்களுக்கு வேணுமோ அதை இது பண்ணிவிட்டு அப்ராக்சிமேட்டாக நீங்கள் உங்களோட ப்ரொப்போசல், அதாவது நீங்கள் எவ்வளோ ஃபண்டு தேவைப்படுது அப்படின்றத அங்கே டைப் பண்ணணும். எவ்வளோ ஃபண்டு நீங்கள் DWFலேருந்து கேட்குறீங்க அப்படின்றது. அடுத்து உங்களோட ப்ராஜெக்ட் ஐடியா, என்ன ப்ராஜெக்டோட டைட்டில், அதை ஜஸ்ட் ஒரு 150 வேர்ட்ஸில் அல்லது 50 வேர்ட்ஸில் நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணணும். கொஞ்சம் டீட்டெயில்டாக உங்கள் ப்ராஜெக்ட்டை பற்றி நீங்கள் அங்கே டைப் பண்ணிவிட்டு, உங்கள் ப்ராஜெக்ட் இன்னைக்கு சேங்ஷன் ஆகிடுச்சுன்னா எப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, எங்கே ஸ்டார்ட் பண்ணுவீங்க, உங்களோட இம்பேக்ட், உங்களோட ஆர்கனைசேஷனால் இந்த சொசைட்டியில் என்ன இம்பேக்ட் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்றவங்க மாதிரி கேட்டிருக்காங்க. இல்லை செக்லிஸ்ட் கேட்டிருக்காங்க. அடுத்தது 6வது பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் நேம், என்ன ஆர்கனைசேஷன், எந்த ஆர்கனைசேஷன், அல்லது அப்புறம் ரெஃபரன்ஸ் அட்ரஸ், அவங்களோட கான்டாக்ட் நம்பர், யாரை உங்களுக்கு ரெஃபரன்ஸாக கொடுக்குறீங்க அப்படின்றது. நீங்கள் தான் இந்த ஆர்கனைசேஷனோட ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா அந்த ரவுண்டாக இருக்கிறதில் கிளிக் பண்ணிவிட்டு கடைசியாக அந்த எந்த டேட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டேட்டையும் அங்கே ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸ்ஸை அவங்க ஸ்க்ரீன் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எலிஜிபிள்னால் உங்களை த்ரூ இமெயில் அவங்க காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி ஃபண்ட் ரிலேட்டடான வீடியோஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் என்ன மாதிரி ஃபண்ட் உங்களுக்கு வேணும், கவர்மெண்ட் ஃபண்டா, CSR ஃபண்டா, அல்லது இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் கிட்டேருந்து ஃபண்ட் எதிர்பார்க்குறீங்களா, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டு இந்த கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா நான் இனி வரக்கூடிய வீடியோஸில் அதை நான் அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.